கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு எதிரொலியாக திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை காய்கறி சந்தையில் 30 டன் காய்கறிகள் தேக்கமடைந்து உள்ளன. வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு சிலிண்டர் பற்றாக்குறை காரணமாக ஹோட்டல்களில் விற்பனை பாதிக்கப்பட்டு முடங்கியுள்ளது. இதனால் உணவகங்களுக்கு காய்கறிகள் வாங்குவது கடந்த 2 நாட்களில் பெருமளவு குறைந்துள்ளது. சுமார் 30 டன் காய்கறிகள் விற்பனையாகாமல் தேக்கமடைந்துள்ளதால் பல லட்சம் ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக வியாபாரிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். இன்றைக்கி உள்ளி, பல்லாரி, இஞ்சி, வெள்ளைப்பூடு கடந்த மாதத்துலாம் பார்த்திங்கன்னா நல்லா வியாபாரம் இருந்துச்சு. இப்போ தற்சமயம் அந்த ஈரானும் இஸ்ரேலும் அமெரிக்காவும் போட்ட சண்டையில் இங்கே பல தட்டுப்பாடுகள் ஆகுதுங்கிறது ஒரு பரபரப்பாகவும் ஆகிக்கிட்டு இருக்குது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கேஸு தட்டுப்பாடு பயங்கரமாக ஆகிக்கிட்டு இருக்குது. அதனால் பொதுமக்கள் யாரும் மார்க்கெட்டுக்கு சரியாக வர்றதில்லை. அதனால் வியாபாரிகள் எங்களுக்கும் பாதிப்பாக தான் இருக்குது. முக்கியமாக தேவை ஹோட்டல்களுக்கு பல்லாரி தேவைப்படும், இஞ்சி, வெள்ளைப்பூடு, உருளைக்கிழங்கு தேவைப்படும். அது கம்ப்ளீட்டாக நின்று போச்சு. இப்போ 10 ரூபா 20 ரூபா ஏறி இருக்க தவிர வியாபாரமும் கிடையாது.